சத்தத்தின் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட முடியாதா? கலாம் அவர்களும் சரி, பெரியார் அவர்களும் சரி, அதோடைய ரீங்காரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா இந்த அரசியல்வாதிகள் வந்திருக்க முடியாது. அடடா, இந்த கூட்டத்தை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை உடனே கண்டு மகிழ உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Storeல் டவுன்லோட் செய்து Blacksheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. ரொம்ப வெயில் அடிக்குதுக்கா. பப்பு, நீ சொன்ன உடனே தான் எனக்கு சூப்பரான ஒரு மொக்கஜோ கிடைச்சிருக்கேன்னு தெரியுமா? பத்தியா, எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் வெயில் அடிச்சதுன்னா திருப்பி அதை அடிக்கலாம் முடியாது. அக்கா, நீங்க இந்த மொக்க ஜோக் சொன்னதுக்கே இந்த வெயிலே பரவாயில்ல. சரி, இந்த ஜோக்கெல்லாம் சொன்னது போதும். டிஷ் என்னன்னு முதல்ல சொல்லுங்க அக்கா. டிஷ்ஷா? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம குக் பண்ணுவோம்ல, அப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு குட்டி கோ. நான் தாங்க ஹாசினி. நான் தாங்க பிரவர்த்தினி. அக்கா, நம்ம வெயில் அடிக்குதுன்னு சொன்னோன்னே பாத்தீங்களா, மழை வந்துருச்சு. அதனால எனக்கு கிறிஸ்பியா ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணி தரேன் பப்பு. கிறிஸ்பியா என்ன டிஷ் பண்றது? எக் ஸ்டஃப்டு பூரி பண்ணலாமா? ஓகேக்கா, பண்ணலாம். அது எப்படி பண்றது? இப்போ நான் செய்வேன்ல, அப்ப நீ பார்த்து கத்துக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மாவை பிசைஞ்சிடலாம். நம்ம இதுலேயே கொஞ்சமாக வந்து மாவு வச்சிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம உருட்டும் போது தேவைப்படும்ல, அதனால தண்ணி தேவைப்படும். அப்போ எனக்கு மசாலா டப்பில் இருந்து கொஞ்சமாக உப்பு எடுத்து தெரியா? தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? சப்பாத்தி மாவா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் என்னன்னு தெரியும். எடுத்துட்டா? போதும் பப்பு. இதுக்கப்புறம் தண்ணி வேண்டாம், இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கையில ரொம்ப ஒட்ட மாதிரி இருக்கு. எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு பிசையலாமா? கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்று. நீ இது வரைக்கும் சாப்பிட்ருக்கியா? இதான்க்கா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணி கொடுக்குறது. இப்போ சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். சில நேரம் உனக்கு பூரி சாப்பிட்றதுக்கு போரிங்கா இருக்கும்ல, அப்ப இந்த மாதிரி பண்ணிப்பாரு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம வந்து முட்டை இருக்குல்ல, அதனால முட்டை நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பண்ணி முடிச்சா எப்படி பண்றேன்றத நீ பாரு. அவ்வளோதான். மேலே நம்ம கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிடலாமா? எண்ணெய் தடவி மூடி வச்சு. இப்படி பண்றதுன்னு உங்களுக்கு யாரக்கா சொல்லி கொடுத்தது? எல்லாமே மம்மி பண்ணும்போது நான் கத்துக்கிறது தான் பப்பு. இப்போ நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம முட்டையை பொடி மாஸ் மாதிரியா பண்ணிடலாமா? அதுக்கு வானல்ல எண்ணெயை ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகேவா? அப்புறமா நம்ம இதில் ஊற்றலாம். இப்போ ஊற்றிடலாமா? அவ்வளோதான். எடுத்து ஓரமாக வச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சால்ட் பெப்பர் போட மறந்துட்டீங்க பாருங்க. சால்ட் கொஞ்சம், அப்புறமா பெப்பர் போதுமா? இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ முட்டை பொடி மாஸ் தான் சாப்பிட்டுக்க தானே? முட்டை பொடி மாஸ் தனியாக சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம்.
சீக்கிரமாக அது ரெடி ஆகிடும். அடுத்தது என்னக்கா பண்ண போகிறோம்? அடுத்தது வந்துட்டு இந்த மாவு பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்துட்டு சப்பாத்திலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு இந்த ஸ்டஃப்பை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி அப்புறமா பொரிச்சு எடுத்துடணும். அக்கா நல்லா கிறிஸ்பியா கொஞ்சமா ஆகுது. பார்ப்பப்போ எல்லாம் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க அக்கா. அப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்லயே பவுல்லையே மாற்றிடலாமா? கிச்சன் வந்து எதை கட் பண்ணிடலாமா? அதான் பப்பா நான் சொல்ல வந்தேன். சின்ன சின்ன அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பூரி தரத்திடலாம். இல்லை பப்போ, நெக்ஸ்ட் நம்ம போய் பூரி தரத்திடலாம். ஓகேவா? அதுதாச்சும் ஹெல்ப் தான் கேட்குறேன். அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு மாவு தட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிட்டே இருக்கும்ல, இதுக்கு கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். பூரி தட்ட போகிறோம். மாவு நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்குல்ல, வந்து சின்ன எடுத்துக்கலாம். கீழே நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், மாவு போட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் திரட்டும் போது இங்கே வை. ஓகேவா? அப்போ நான் வச்சு திரட்டிடுறேன். ஓகேவா? தட்டி இதிலே எடுத்து வச்சிடலாம். என்ன இன்னும் சூடாகல? சூடாகலை. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இதான்க்கா அது ஒரு சுற்றி வச்சிருக்கேன் பாருங்க. இது ஸ்டஃப் எப்படிக்கா உள்ள வைக்கிறது? நான் பண்ணுவேன்லாம் பண்ணிப்பாரு. இதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சு அப்படியே ஓரத்துலலாம் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? நான் பண்ணும்போது உனக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே? நினைக்க சமோசா பண்ண மாதிரியா? ஆனால் அது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், இது வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், பூரி மாதிரி. ஓகேவா? இன்னும் ஒன்றே மட்டும் நம்ம உருட்டிடலாம். அப்போ தான் 4 இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுவோம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து 2 தான் வரும். அதனால நான் 4 பண்ணுறேன். ஓகேவா? அக்கா எண்ணெய் என்னத்துக்கு சூடாயிடுச்சு? சூடாயிடுச்சா? இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்பை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் பண்ணி வச்சுக்க ஸ்டஃப்பையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பண்ணிட்டு இருக்க ஒரு வழியா. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று பண்ணிடலாமா? நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் நம்ம பொரிச்சு எடுப்போம், ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு வெளியே வராமல் இருக்கும். எல்லாம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா வந்துட்டு அது அப்படியே பிரிஞ்சு வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தியா 2 ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஆகுதாக்கா நல்லா? திருப்பி போட்டு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறம் திருப்பி போட்டு பார்க்கலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். திருப்பி போட்டுடலாமா?
பிளேட்ல எடுத்து நம்ம வச்சிடலாமா? நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வச்சுட்டு நெக்ஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பூரி மாதிரியே வந்துருக்குல்ல அக்கா. இதுதான் ஓகேவா? இப்போ இன்னொன்று நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அக்கா டெக்கரேஷன் அப்புறமா நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்படி சொல்லு பப்பு. எதாவது யோசிச்சு வச்சிருக்கியா நீ புதுசா? இங்க ஒரு பூரி வச்சுட்டு இங்க ஒரு பூரி வச்சுட்டு நடுவில் அந்த எக் வச்சிடலாம். ஓகே பப்பு. எக் அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டுலாமா? பப்பு அதே மாதிரி நம்மகிட்ட கொத்தமல்லிலாம் இல்லைல்ல, நம்ம வெறும் எக் வச்சு சொன்ன மாதிரி பண்ணிடலாம். அப்படின்னா கூட நம்ம பேசாம கொத்தமல்லி பதிலாக எக் தூவிட்டுலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி பண்ணுவோம். இல்லக்கா நான் இப்படி இருக்க வெயிட் சொன்னேன். பண்ணு. அப்படி கூட பண்ணுங்க. அழகா இருக்கா நீ சொன்ன மாதிரி டெக்கரேஷன்? இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். until then bye from ஹாசினி and பரவத்தனி. bye. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூவில்.